இரத்த உறவை துண்டித்தீர்களோ எல்லாரும் நஷ்டமா போங்க, எல்லாரும் கை சேதமாக மாறுங்கள். இரண்டாவது சாபம் சூரத்துர் ரஅத். ரஅத் என்றாலே இடி. அந்த இடிங்கிற சூறாவுல அல்லாஹ் இடி மாதிரி ஒரு சாபம் போடுறான். இதற்காக இந்த உம்மத்து பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. உலாயிக லஹுமுல் லஅனா, இரத்த உறவை துண்டிப்பவர்களே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். வலஹும் சூத்தார், இரத்த உறவை துண்டிப்பவர்களே அவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருப்பது மோசமான நரகத்தை அல்லாஹ் சொல்கிறார். மூணாவது அல்லாஹ் சபிக்கிறான். சூரத்து முஹம்மத் அல்லாஹ் சபிக்கிறான், நாசமாக போகட்டும். சபித்து விட்டு சொல்கிறான், இரத்த உறவை துண்டிப்பவர்களே உங்களுடைய பார்வைகளை அல்லாஹ் குருடாக மாற்றட்டும், அல்லாஹ் உங்களுடைய காதுகளை செவிடாக மாற்றட்டும். என்னுடைய சாபமா சகோதரர்களே? படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சாபம் இது. இதை கேட்டுவிட்டும் திருந்தவில்லை என்றால் உலகத்தில் எதை கேட்டுவிட்டும் திருந்த மாட்டான். அல்லாஹ்வை பயப்படாதவன் வேற எதற்கும் பயப்பட மாட்டான். சகோதரர்களே, இவ்வளவு அமல் செய்வது நாம் நரகம் போவதற்கா? ஸஹீஹ் இப்னு ஹிப்பான், சுனன் அபீ தாவூத், முஸ்னத் அஹ்மத் ஆகிய கிரந்தங்களில் வரக்கூடிய சஹீஹான ரிவாயத் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்கிறானாம், அனர் ரஹ்மான், நான் தான் ரஹ்மான். ரஹ்மான் என்றால் என்ன? மோஸ்ட் கிரேஷியஸ், அளவில்லாத அருள், இணையில்லாத கிருபை. உலகத்தில் யாருக்கும் ரஹ்மான் என்று பெயர் வைக்க முடியாது, யாருக்கும் ரஹ்மான் என்று பெயர் வைக்க அனுமதி கிடையாது. பெயர் வைக்க வேண்டும் என்றால் அப்துர் ரஹ்மான் என்றுதான் பெயர் வைக்கும். அவ்வளவு மகத்தான அல்லாஹ்வுடைய பெயர் தான் ரஹ்மான். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இரத்த பந்தத்துக்கு அரபியில ரஹீம் என்று சொல்வார்கள். ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், இரத்த பந்தத்துக்கு ரஹ்மான் என்ற என்னுடைய பெயரில் இருந்துதான் நான் ரஹீம் என்று பெயர் வைத்தேன். சுப்ஹானல்லாஹ். ومن وصلها وصلته ومن قطعها قطعته. யாரெல்லாம் அந்த இரத்த பந்தத்தை சேர்ந்து நடப்பீர்களோ உங்களை நான்